மகாவிஷ்ணுவின் புற்றுநோயை போக்கிய பழம்புற்றுநாதர். மகாவிஷ்ணுவிற்கே காலில் புற்றுநோய் வந்தது தெரியுமா? அதை சிவன் குணப்படுத்திய கோவில் தெரியுமா? அந்த சிவன் கோவில் எங்குள்ளது தெரியுமா? ஆமாம், கால் புற்று நோய்க்கு தீர்வாகவும் கடும் விஷக்கடிகளுக்கு மருந்தாகவும் உள்ள அற்புத கோயில் ஒன்று உண்டு. திருமாலின் புற்றுநோயை குணப்படுத்தியதால் இத்தல மூலவர் பழம்புற்றுநாதர் என்றும் அழைக்கப்படுகிறார். இத்தல இறைவன் மட்டுமல்ல, இத்தல இறைவியும் நோய் தீர்க்கும் அன்னையாக அருள்வதால் மருத்துவச்சி அம்மன் என்றே போற்றப்படுகிறார். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான திருத்தலம்தான் திருவொற்றியூர் பாகம்பிரியாள் உடனுரை வன்மீகநாதர் திருக்கோவில். ராமநாதபுரம் மாவட்டத்தில் திருவாடானை கோவிலுக்கு அருகிலேயே உள்ளது இந்த திருத்தலம். மகாவிஷ்ணு வாமன அவதாரம் எடுத்து மகாபலி சக்கரவர்த்தியிடம் 3 அடி மண் கேட்டு 2 அடிகளில் விண்ணையும் மண்ணையும் அளந்து 3வது அடியை மகாபலியின் சிரசில் வைத்து அவனை பாதாளத்தில் தள்ளி அழித்தார் அல்லவா? அதனால் தர்ம தேவதை மிகுந்த துயரம் அடைந்தாளாம். மகாபலி அசுர குலத்தில் பிறந்தவராயிருந்தாலும் தர்மம் தவறாது வாழ்ந்திருந்தான். தன் மக்களுக்கு தான தர்மங்கள் செய்து மிக உத்தமனாக விளங்கியிருந்தான். அப்படிப்பட்ட ஒரு மகனை இழந்ததால் தர்ம தேவதை துன்பத்தால் துடித்து மகாபலியின் தலையில் காலை வைத்து அளந்த திருமாலுக்கு காலில் புற்று ஏற்படுமாறு சபித்தாளாம். அதனால் மகாவிஷ்ணுவின் காலில் புற்றுநோய் உண்டாயிற்று. அதனால் வருந்திய மகாவிஷ்ணு சிவபெருமானை வேண்டினார். சிவபெருமானும் திருமாலிடம் 18 தீர்த்தங்களில் நீராடி சிவ ஆலயங்களை வணங்கி ஆடும் யானையும் தரிசித்த இடத்தில் உள்ள ஆதி ரத்தினேஸ்வரரை தரிசித்து தெற்கில் உள்ள வாசுகி தீர்த்தத்தில் நீராட வேண்டும். அங்குள்ள லிங்கத்தை தழுவி வழிபட்டால் புற்று நீங்கும் என்று கூறி அருளினார். அவ்வாறே மகாவிஷ்ணுவும் பல சிவாலயங்களையும் தரிசித்து திருவாடானை ரத்தினேஸ்வரரையும் வழிபட்டார். பின்பு இத்தலத்திற்கு வந்து வாசுகி தீர்த்தத்தில் நீராடி இங்கிருந்த சிவலிங்கத்தை தழுவினார். அவரது புற்றும் மாயமாய் மறைந்தது. 5 எழுத்து மந்திரனை போற்றி பாடுவோம், அவன் திருவருளை அடைந்து ஆடி பாடுவோம். 5 எழுத்து மந்திரனை போற்றி பாடுவோம், அவன் திருவருளை அடைந்து ஆடி பாடுவோம். சிவனை நினைந்திருந்தால் துன்பம் தீருமே, சிவனை நினைந்திருந்தால் துன்பம் தீருமே. திருவடியை சரணடைந்தால் இன்பம் பொங்குமே, அவன் திருவடியை சரணடைந்தால் இன்பம் பொங்குமே. அந்த ஊரே திருவொற்றியூர். இத்தலத்து இறைவன் வன்மீகநாதர் மகாவிஷ்ணுவின் புற்றை போக்கியதால் பழம்புற்றுநாதர் என்றும் போற்றப்படுகிறார். இங்குள்ள அம்பிகையான பாகம்பிரியாளும் புற்றுநோய் மற்றும் தீராத பல நோய்களை தீர்க்கும் அன்னையாக விளங்குகிறாள். எனவே மருத்துவச்சி அம்மன் என்றே திருவொற்றியூர் பாகம்பிரியாள் அன்னை போற்றப்படுகிறாள். இப்படி மகாவிஷ்ணுவின் கால் புற்றுநோயை குணப்படுத்திய இந்த திருவொற்றியூர் பாகம்பிரியாள் உடனுரை வன்மீகநாதர் கோவில் இன்றும் நோய் தீர்க்கும் தலமாக போற்றப்பட்டு வருகிறது. மகாவிஷ்ணுவின் புற்றுநோயை போக்கிய பழம்புற்றுநாதர்.